Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. சாலை விதிகளை மீறிய புகாரில் நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை அண்ணா நகரில் உள்ள காவல் நிலையத்தில் TTF வாசன் இரண்டாவது நாளாக கையெழுத்திட்டார். அதனை தற்பொழுது பார்ப்போம். எங்களோட புதுப்படத்தோட ஆடியோ லான்ச் ட்ரெய்லரும் இங்கே தான் சரியா இங்கே எடுக்க முடியாது டீக்கெட் எல்லாம் வந்துடுறேன் இல்லைன்னா இங்கே நாங்கள் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிறேன் எல்லாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிக்கலாம். ஜெகநாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மதுரை மாநகர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் TTF வாசன் இரண்டாவது நாளாக கையெழுத்திட்டார். சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதாக TTF வாசன் மீது 7 பிரிவின் கீழ் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு ஜாமீன் வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றம் 10 நாட்களுக்குள் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி பார்த்தீர்களானால் 2ஆம் நாளாக இன்று மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞருடன் வந்த TTF வாசன் சரியாக 10 மணிக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். நேற்றை போல இன்றைக்கும் பார்த்தீர்களானால் இளைஞர்கள் பட்டாளம் TTF வாசனுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சூழ்ந்திருந்தனர். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கு இருந்தனர். காரை விட்டு இறங்கி வந்தவுடன் டீ கடையில் நில்லுங்கள், அண்ணன் உங்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறேன் என்று கண்டிப்பாக எடுத்துக் கொள்கிறேன் என்று TTF வாசன் வாக்குறுதி அளித்துவிட்டு காவல் நிலையத்துக்குள்ளே சென்று கையெழுத்திட இருந்தார். மேலும் வெளியே வந்த பின்பு பார்த்தீர்களானால் அவரை அந்த இளைஞர்கள் அவரை கட்டி தழுவவும் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளவும் பார்த்தீங்கன்னா இருந்தார்கள். காவல் நிலையத்திலிருந்து கொஞ்சம் அருகே தள்ளி சென்று எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் அனைவரையும் அங்கு அழைத்து TTF வாசன் அவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுத்துக் கொண்டார். குறிப்பாக நேற்று ஒரு இளைஞர் TTF வாசனை பார்க்க முடியவில்லை, புகைப்படம் எடுக்கவில்லை என்று அழுது கொண்டிருந்த இளைஞரை கூப்பிட்டு, உன்னை நான் டிவியில் பார்த்தேன், உடனே நான் என்று புகைப்படம் எடுத்துக் கொண்டேன் என்று அவரை கட்டி தழுவி TTF வாசன் அவர்களிடம் அறிவுறுத்தியும் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மீண்டும் சென்றிருக்கிறார். அவருடன் செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நேற்று கூறிய நிலையில் திங்கட்கிழமை TTF வாசனுடைய செல்போனை மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.